நண்பர்களே, உங்களுக்கும் காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் தூக்கம் கலைகிறதா? அப்படியானால் நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும். இதற்கு பின்னால் மிக ஆழமான விஞ்ஞான மற்றும் ஆன்மீக ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதைத்தான் இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். வணக்கம், இனிய வரவேற்பு. இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விரிவாக பேசப் போகிறோம். இது பண்டைய இந்திய சாஸ்திரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நவீன விஞ்ஞான ஆய்வுகளும் இதன் பயனை ஏற்றுக்கொண்டுள்ளன. நாம் பேச இருப்பது உங்கள் தூக்கம் தானாகவே அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் கலையும் அந்த மர்மமான நேரத்தை பற்றித்தான். பலருக்கு இப்படி ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அவர்கள் எவ்வளவோ முயன்றும் தங்கள் தூக்கத்தை நீட்டிக்க முடிவதில்லை. யாரோ ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தி அந்த நேரத்தில் அவர்களை எழும்ப தூண்டுவது போல உணர்கிறார்கள். இந்த நிலை பார்க்கவும் கேட்கவும் சாதாரணமாக தோன்றினாலும் சாஸ்திரங்கள் மற்றும் அறிவியல் ஆகிய இரண்டின் பார்வையிலும் இது ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கும் இப்படி ஒரு அனுபவம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்று அர்த்தம். கடவுள் அல்லது பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகள் உங்களை அழைக்கின்றன என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். ஒரு புதிய பாதையில் உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகின்றன. அங்கிருந்து உங்கள் வாழ்க்கை ஒரு தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கும். இந்த உரையாடலின் போது நாம் புராண சாஸ்திரங்களின் குறிப்புகள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ள கோட்பாடுகள், ரிஷி முனிகளின் ஊக்கமளிக்கும் நடத்தைகள் மற்றும் நவீன அறிவியலின் சோதனைகளில் இருந்து பெறப்பட்ட முடிவுகள் ஆகியவற்றை உங்கள் முன்வைக்கிறோம். இந்த உரையாடலை கேட்கும் அல்லது படிக்கும் போது உங்கள் இதயத்தில் ஒரு புதிய உற்சாகம், ஒரு புதிய உத்வேகம் மற்றும் ஒரு புதிய கண்ணோட்டம் நிச்சயம் ஏற்படும் என்று நம்புகிறோம். நாம் எப்போது சனாதன தர்மத்தின் பண்டைய சாஸ்திரங்களான வேதங்கள், உபநிடதங்கள், புராணங்கள் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ள விஷயங்களை பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கும் பாரம்பரியம் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இது பிரம்ம முகூர்த்தம், அமிர்த வேளை அல்லது அதிகாலை சந்திக்க காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது சூரிய உதயத்திற்கு முந்தைய அந்த புனிதமான நேரமாகும். அப்பொழுது முழு உலகமும் ஒரு புதிய ஆற்றலை நோக்கி நகர்கிறது. இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தின் ரீதியாகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. உங்கள் இயல்பே அப்படி ஆகிவிட்டாலோ, அதாவது தூக்கம் தானாகவே கலைந்து விட்டாலோ, நீங்கள் இதை ஒரு சாதாரண நிகழ்வாக கருதி புறக்கணிக்க கூடாது. இது உங்கள் வழக்கமான தினசரி நடவடிக்கையாக இருக்கலாம். ஆனால் இதன் ஆழத்தில் தெய்வீக அல்லது சக்தி வாய்ந்த ஆற்றல்களும் இருக்கலாம். அவை உங்களை ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயலுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கின்றன. புராண நம்பிக்கையின்படி அதிகாலையின் இந்த சில தருணங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்துவதற்கு சிறந்த நேரமாகும். ரிஷி முனிவர்கள் இந்த நேரத்தில் தான் எழுந்து தியானம், ஜெபம் மற்றும் சாதனை செய்தார்கள். இந்த நேரத்தில் ஸ்ரீ ஹரி, சிவபெருமான், லட்சுமி தேவி, சூரிய பகவான் ஆகிய அனைத்து தெய்வ சக்திகளும் விழித்திருக்கும் மனதுடைய சாதகர்களுக்கு தங்கள் சிறப்பான அருளை பொழிகிறார்கள் என்று நம்பப்பட்டது. பல ரிஷிகளுக்கும் மகான்களுக்கும் தீவிர தவத்தின் போது அதிகாலையில் தெய்வீக ஞானம் கிடைத்ததாக சாஸ்திரங்களில் பல கதைகள் உள்ளன. இந்த நேரம் உடலுக்கு ஆரோக்கியம் தருவது மட்டுமல்ல, மனதையும் ஆன்மாவையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் நிரப்புகிறது. அலாரம் வைக்காமலேயே தொடர்ந்து காலை 3 மணி முதல் 5 மணிக்குள் உங்கள் கண்கள் தானாகவே திறக்கின்றன என்பதை நீங்கள் உணர்ந்தால், இந்த அனுபவம் உங்கள் ஆளுமை மற்றும் எதிர்கால வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். முதலாவதாக, இந்த நிலையை புரிந்து கொள்ள இந்த நேரம் உடலின் உயிரியல் கடிகாரத்தின்படி மிகவும் முக்கியமானது என்பதையும் அறிவது அவசியம். நவீன விஞ்ஞானிகள் இரவின் கடைசி பகுதியும் விடியலுக்கு முந்தைய நேரமும் உடலின் நச்சுத்தன்மையை நீக்கும், அதாவது உடலில் இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றும் செயல்முறைக்கு மிகவும் மதிப்பு மிக்கது என்று ஒப்புக்கொண்டுள்ளனர். இந்த நேரத்தில் உடலின் செல்கள் புனரமைப்பு செயல்முறைக்கு உட்படுகின்றன. உங்கள் கல்லீரல், நுரையீரல், செரிமான அமைப்பு அனைத்தும் தங்கள் சுத்திகரிப்பு பணியை செய்கின்றன. இந்நிலையில் மனிதன் விழித்திருந்து சிறிது தண்ணீர் குடித்து சுவாசத்தில் கவனம் செலுத்தினால் இந்த செயல்முறை இன்னும் சிறப்பாக நடைபெறும். அதனால்தான் அதிகாலை நேரத்தில் எழுவது ஆரோக்கியத்தின் பார்வையில் சிறந்ததாக கருதப்படுகிறது. இப்பொழுது இந்த முழு விவாதத்தையும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம். பொதுவாக மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது 3 மணி முதல் 5 மணிக்குள் தூக்கம் கலைந்தால் அது ஏதேனும் தெய்வீக அறிகுறியா? உண்மையிலேயே ஏதேனும் தெய்வீக சக்தி நம்மை அழைக்கிறதா? அல்லது இது வெறும் நமது பழக்கமா? இந்த கேள்விக்கான பதில் சற்று விரிவானது. உண்மையில் எல்லாமே ஒன்று சேர்ந்துதான் செயல்படுகின்றன. பழக்கத்திற்கும் அதன் சொந்த செல்வாக்கு உண்டு. ஆனால் பழக்கத்தை விட சக்தி வாய்ந்தவை நமது உணர்வை தொடும் ஆற்றல் அலைகள். நாம் வெறும் உடலும் மனமும் மட்டுமல்ல, ஒரு உணர்வுள்ள ஆற்றலும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முள்ளே ஒரு ஆன்மீக சக்தி இருக்கிறது.
அது அவ்வப்போது பல்வேறு நிகழ்வுகள் மூலம் வெளிப்பட்டு நமக்கு அறிகுறிகளை தருகிறது. நாம் ஏற்கும் மனநிலையில் இருக்கும் போதும் நமது உணர்வு விழித்திருக்கும் போதும் மட்டுமே இத்தகைய அறிகுறிகளை பெறுகிறது.